பார்த்தீங்கன்னா அதிகமாக வேளாண்மை கல்லூரியில் வந்திருக்கோம். இந்த கல்லூரி வந்து அத்திமுகத்தில் இருக்குது. நாங்கள் வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிறோம். இந்த ஊரில் விவசாயம் பண்ணுறீங்களா எல்லாரும் பெண்கள்லாம்? நீங்கள் எந்த மாதிரி பயிர் வந்து விதை முதல்ல நீங்கள் அறுவடை பண்ணுறது என்ன மாதிரி களை எடுத்தல் அந்த மாதிரி அது என்னென்ன பண்ணியிருக்கீங்க? நெல் பண்றோம், கடலக்காய், உளுலு, சில பேர் வந்து காய்கறிகளும் போடுறாங்க, செய்றாங்க. அது பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இப்போ விதையை வந்து நாற்று மாதிரி விடுறீங்களா, டைரெக்டாக விதைக்கிறீங்களா? சில பேர் வந்து நாத்து வாங்கிக்கிறாங்க, சில பேர் வந்து விதை நெல் வந்து நாத்து விட்டு தான் நாற்று. அது நாற்று இங்கே வாங்கினா இல்லை வேற ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவீங்களா? வெளியூர்ல எங்கே வாங்கினா நெல்? கூட்டு வேளாண்மையில வாங்குறாங்க, பையூர்ல இல்ல சீடா வாங்கிட்டு வந்து தானே நீங்க நாத்து வயல்ல போறீங்களா, நாத்து மட்டும் வேற இடத்துல வாங்குறீங்களா? அதுக்கு வேற என்ன பயிர் பண்றீங்க? இந்த ராகி பண்ணீங்க, அது எப்படி பண்றீங்க? புடிங்கி திரும்ப நடுறது, அது எங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி முடிவு எடுப்பீங்க? பிரச்சனை வந்துச்சுன்னா இப்ப அந்த விவசாயத்துக்கு நீங்க பெண்கள் ஆண்கள் முடிவு எடுப்பாங்களா, நீங்க எடுக்கிறீங்களா முடிவு விவசாயத்துக்கு? நீங்க முடிவு எடுத்து எந்த மாதிரி எடுப்பீங்க? ரெண்டு பேரும் என்ன டிசிஷன் பண்றாங்களோ அந்த மாதிரி சேர்ந்து ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரி என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க ஒரு விவசாயத்துக்கு வந்துச்சுன்னா? ஏதாவது தண்ணி இல்ல, மழை இல்ல, இல்ல இந்த மாதிரி நோய் தாக்கம் வந்துருச்சு அப்படின்னா சீசன் தகுந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. எல்லாமே எங்க ஊர் பக்கம் வந்து இப்ப சீசன் தகுந்த மாதிரி, இப்ப மழை சீசன் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லு இல்ல வேற எதனா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் வந்து நோய் வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வந்து கேட்டு வந்து அது யாரு கேட்டு எடுப்பீங்க? மருந்து கடையை சொல்லி எந்த ஊர் மருந்து கடை போவீங்க? கட்டணப்பள்ளி ஒண்ணு இருக்கு, அங்க போய் பாப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு விவசாயத்துல என்னென்ன பிரச்சனை வருது பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா? ஏதாவது பிரச்சனை விவசாயம் பண்றதுல? அப்புறம் வேற என்ன மாதிரி பிரச்சனை? அறுவடைக்கு கரெக்ட் டைம் இருந்து வேலை மிஷின் வந்துச்சுல, அறுவடை செய்யும்போது மிஷின் வச்சு முன்னாடி வந்து கஷ்டமா இருந்து பரவாயில்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப இந்த களை எடுக்கும் போது கைகள் மருந்து ஆள் வச்சு வேற எந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு விவசாயத்துல சந்திக்கிற மாதிரி? பூச்சிங்கெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனை வருது. விளைச்சல் குறைஞ்சிருது, அடிக்க முடியாத சிச்சுவேஷன் வந்துருது. மருந்து அடிச்சாலும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன பூச்சி வந்து அந்த உள்ளுக்குள்ள அப்படியே வெந்து போன மாதிரி ஆயிடுது. அந்த டைம்ல மருந்து அடிக்க முடியாது, முன்னாடி வேஸ்ட்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து எங்களால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வருது சில டைம். அது ஒரு பிரச்சனை. அது நீங்க யார் வேற சொல்லிருக்கீங்களா இல்ல நீங்க சொன்னது இல்லையா? இல்ல, நாங்க இந்த மருந்து எல்லாம் இது பண்ணுவாங்களே அவங்க கிட்ட சொல்றோம். அத அவங்க பார்த்துட்டு பண்ணாலும் சில டைம்ல வேஸ்ட். நாங்களே செஞ்சுக்கிறோம். நீங்களே செஞ்சுக்கிறீங்க. இப்படி இது நஷ்டம், இப்படி பூச்சி வந்துருக்கு, இதுக்கு என்ன மருந்து தேவை கொடுங்கன்னு கேட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு கொடுக்குவாங்க. நெல் பண்றீங்கன்னா எப்படி என்னென்ன அடுத்தடுத்து பண்ணீங்கம்மா? விதை விடுறதுல நாத்து, அதுக்கடுத்து களை எடுத்து அந்த மாதிரி சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து விதை விட்டு நடுறாங்க, அப்புறம் களை எடுக்கிறாங்க, அப்புறம் அதுக்குன்னு 3 மாசம் டைம் இருக்குது, அப்புறம் அறுவடை பண்றோம். அப்புறம் வேற இடையில இந்த மருந்து அடிக்கிறது, இந்த களை எடுக்கும் போது மருந்து போட்டு களை எடுக்கிறது கையில எடுக்கிறீங்களா இல்ல ஏதாவது போன வீடு இந்த மாதிரி கையில தான் எடுக்கீங்க? நடவு நடும்போது நீங்க வந்து ஸ்பேசிங் விட்டு நடுறீங்களா இல்ல சும்மா அப்படியே நடுவீங்க கையில? இந்த கயிறு பிடிச்சி நடுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி யாரும் ஃபாலோ பண்ணதில்லை, இந்த ஊர்ல பண்ணதில்லை. நன்றிம்மா எல்லாருக்கும்.